அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்துடன் நான் உங்கள் சந்திருக்கிறோம். தற்போது காண்பது எல்லாம் வல்ல பருவதமலை சிவன் மற்றும் பார்வதியம்மா வசிக்கின்ற பருவதமலை பகுதியாகும். இந்த பருவதமலை பகுதியில் எண்ணிலடங்கா கணக்கிலடங்கா சித்தர்கள் தற்போது தியானத்தில் அமர்ந்து கொண்டு உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்காகவும் தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து ஜீவராசிகளும் நன்றாக 16 செல்வம் பெற்று பெற வேண்டும் என்று தற்போது அவர்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய சித்தர்களை பற்றிய பதிவுகளில் மிகவும் புண்ணியமாக பாக்கியமாக கருதுகிறேன். ஓம் நம சிவாய. பருவதமலை 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 பரமசிவன் வசிக்கின்ற பருவதமலை 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 பார்வதி அம்மா வசிக்கின்ற பருவதமலை. ஓம் நம சிவாய. இந்த பருவதமலை பகுதியை நீங்கள் கடலாடியிலிருந்தும் பருவதமலைக்கு மேல் சென்று பருவதமலை சிவன் மற்றும் பார்வதியம்மாவை தரிசனம் செய்யலாம். அதற்கடுத்து மாதிமங்கலம் பகுதியிலிருந்தும் பருவதமலை சிவன் மற்றும் பார்வதியம்மாவை தரிசனம் செய்யலாம். கடலாடி பகுதியிலிருந்து செல்லும் போது மண் பாதையாக இருக்கும், கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதற்கடுத்து மாதிமங்கலம் வழியாக செல்லும்போது படிக்கட்டுகள் அழகாக அமைத்து செல்வதற்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். மற்றும் ஏணி படிக்கட்டுகள் மிகவும் கடினமான பாதைகள் சென்று இந்த பருவதமலை சிவனையும் தரிசனம் செய்யலாம். அதற்கடுத்து அங்குள்ள சிவனுக்கு நீங்கள் கொண்டு செல்லும் பொருட்களாலே, அபிஷேக பொருட்களாலே நீங்களே பூஜை செய்யலாம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த பருவதமலை சிவன் மற்றும் பார்வதியம்மை பதிவிடுவதில் தற்போது இந்த சிவபக்தனுக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அண்ணாமலை 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 அருணாச்சலம் வாழ்கின்ற அண்ணாமலை அருட்பெருஞ்சோதி ஆனமலை அன்பே அன்பே வடிவானமலை பருவதமலை 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 பார்வதியம்மா வசிக்கின்ற பருவதமலை. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இந்த பருவதமலையை தொடர்ந்து ஜபாது மலை மற்றும் உள்ள சிறு சிறு மலைகளானது இருக்கிறது. மிகவும் மேற்கு தொடர்ச்சி மலை போல இங்கும் திருவண்ணாமலை பகுதியிலும் மலை பகுதியானது தொடர்ச்சியாக சென்று கொண்டு இந்த அழகான மாலை பகுதியில் அழகாக காட்சி தருகிறார்கள். நீரின்றி அமையாது உலகு போல தற்போது சிவனின்றி அமையாது இந்த சிவபக்தனோட வாழ்க்கை என்று